ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்ம லாபம் கூடும். உலகலாம் போற்ற ஒளியுடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகள் அவர்களிடம் சுத்த சன்மார்க்க ஞானிகள் விண்ணப்பம் செய்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கும் போரினை நிறுத்துமாறு எல்லா ஞானிகள் விண்ணப்பம் செய்து அதிவிரைவில் நிறுத்திய எல்லாம் வல்ல பெருமானின் திருவருளுக்கு கோடான கோடி நன்றி. நம் பெருமான் செய்பணியுடவன் என்ற தலைப்பில் முதல் பாடலில் திருவருள் பெற்றுவிட்டார், தான் இவ்வுலகில் செய்ய வேண்டிய பணியினை தெரிவிக்குமாறு இறைவனிடம் வேண்டுகிறார். அருளே பழுத்த சிவதருவில் அளித்த பழம் தந்து அடியேனை தெருளே சிற்றமளவா நின் செல்வ பிள்ளை ஆக்கினையே, மருளே முதலாம் தடையலாம் தீர்த்தேன் நின் பால் வளர்கின்றேன், பொருளே இனி நின் தன்னை பாடி ஆடும் வண்ணம் புகழுகவே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். 4219 பாடலில் இருளை கெடுத்து என் எண்ணமெல்லாம் இனிது முடிய நிரம்பிவித்து மருளை தொலைத்து மெய்ஞான வாழ்வை அடையும் வகை புரிந்து தெருளை தெளிவித்து எல்லாம் சித்தி நிலையை சேர்வித்தே அருளை கொடுத்து என்பனை ஆண்டோய் அடியேன் உந்தன் அடைக்கலமே என்பார். இருள் என்பது ஆன்ம அறிவு குன்றிய நிலை. காரணம், நற்குணம் வாய்க்க வேண்டும். நற்குணம் வாய்க்க அவ்வியம் ஆதியும் ஓர் ஆறும் தவிர்த்த வேர் அவ்வியல் வலுத்தும் அருட்பெருஞ்சோதி என்பார். காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் பெருமான் உயிர் கருணையே தலையாயது என்பதால் கொலை நீக்க வேண்டும் என்பார். ஆக நற்குணம் வாய்க்க தீய குணம் விலக வேண்டும். தீய குணம் விலகி நல்லறிவு, நற்செயல், நற்சங்கம், நற்பொழுது, உண்மை பற்றி பேசுவது, நற்தகுதி பெறுதல், நன்மக்கள், அன்றாடம் நல்லன மட்டும் எண்ணி நல்லனவே செய்து வாழ்ந்தால் நாம் இவற்றை கடைபிடித்து பயிற்சி செய்த நற்குண விளைவாக நம்மிடம் கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், அறிவுக்கறிவு தன்மயமாகி ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் நாம் காலம் உள்ளவரை கடைபிடித்து தினசரி தடைபடாது உயிர்கருணை செய்ய இருள் ஒளிந்து ஒளி கூடும். எவ்வாறெனில் நீ பிற உயிரை காப்பாற்றியதால் உன் உயிர் பொருள் உபகார சக்தியால் கூடும். உள்ளொளி கூடாம இருளெனும் அறியாமைக்கு காரணமான 7 தீய குணம் நீங்கினால் நற்குணம் வாய்க்கும். வாய்த்துவிட்டால் மருளே முதலாம் தடையலாம் தீர்த்தேன். உள்ளொளி உயிர்கருணையால் கூட மயக்கம் தரக்கூடிய மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை நீங்கி திரை விலகணும். தீய குணம் முற்றிலும் நீங்கி சத்துவகுணத்தில் நின்று ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் செய்ய ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, துரோதா எனும் அறியாமை நீங்கி நிற்குண வசத்தராய் நிற்கும் பொழுது எல்லா தடையும் தீர்ந்துவிடும். நின்பால் வளர்கின்றேன். அருளே நம் அறிவு, அருளே நம் மனம், அருளே நாம் குணம்
மாம் என்ற சிவமே என்பார். இரக்கமே வடிவாய் செயல்பட தெருளே சிற்றம்பளவா. சுத்த சன்மார்க்க தெளிவென்பது உலகில் கடமையாவும் உணர்ந்து தனக்கு உரிமையான பொருளை உடைமையாக்க தினசரி உயிர்கருணை செய்து எனக்கு எந்த தேவையும் இல்லை என்கின்ற நிலையில் மனமடங்கி ஆண்டவரிடத்து அன்பும் உயிரல்வாழ் தயவும் கொண்டு பாடுபட நாம் செய்த அன்னவரயத்தால் நமக்கு ஆற்றல் கூடி இந்த ஆற்றல் ஆன்ம ஒளியுடன் இணையணும். ஆன்ம ஒளியுடன் இணைந்தால் இயற்கை உண்மை அறிவு சிறக்கணும். இதுதான் தெளிவு, ஞானம், ஒளி, பிரகாசம், உண்மை அறிவு மேலிடும். அருளே பழுத்த. அருள் என்பது கடவுள் தெய்வம், ஜிவகாரணி என்பது ஜீவர்கள் செய்து, அருள் சக்தி என்பது தயவு பேராட்டம். ஆக விந்து இயக்கமும் நாத இயக்கமும், அதாவது ஒளி இயக்கமும் கூடிய பெருநிலை அறமீறாது தன் தேடிய பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக்கி அது உடைமையாக்கி ஆன்ம லாபம் பூரணமானால் உயிர்கருணை எனும் நாம் செய்த செயலால் காற்று இயக்கம் இது உபகார சக்தியாகி ஆன்ம ஒளியுடன் இணையணும். இதனை அகவலிலே அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே என்பார். சிவதருவில் அளித்த பழம் தந்த அடியேனே. இவர் ஆன்ம லாபம் பெற்று அருள்நிலை பூரணமானதால் ஈரன் நிலையென இயம்புமேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளே என்பார். ஆக அருள் சக்தி கூடி இறைவன் தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதி இவருக்கு வழங்கி வேறுற்ற உலகில் ஒரு சமயமத நெறியெல்லாம் பெய்பிடிப்புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டென உணர்ந்திடாது உயிர்கள் பல பேதமுற்று அங்கும் இங்கும் இறந்து வீண் போயினர். இனியும் வீண் போகாதபடி நீ விரைந்தே புனிதம் ஒரு சுத்த சன்மார்க்க மெய்நெறி காட்டி மெய்ப்பொருளினை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட பொருதி நீ என் பிள்ளை ஆதனாலே இவ்வேளை புரிக என்று இட்டனம் வேறு ஒன்று என்னற்க என்ற குருவே என்கின்றார். ஆக இறைவன் எல்லா உயிரும் இன்பமாக வாழ இவருக்கு இந்த வேலையை பணித்துள்ளார். அவரும் அந்த வேலையை மறைந்து நின்று செய்து கொண்டுள்ளார். ராமலிங்காபயம். அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம்.